ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்க ஒண்டர்ஃபுல் டெக் சேனல். டுடே நம்ம சேனல் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான லேயர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா அந்த மாதிரி லேயர் யூஸ் பண்ணல. ஸோ அது ஃபுல் சைஸ் ஸ்டேட்டஸ் ஸ்க்ரீன் லேயர் தான். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் கைன்மாஸ்டர் ப்ரோ யூஸ் பண்ணிக்கிங்க. அப்படின்னா தான் இந்த வீடியோ எடிட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டோரில் ஏற்றுற கைன்மாஸ்டர் வந்து சப்போர்ட் ஆகாது இந்த லேயருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லேயர் அந்த கைன்மாஸ்டர் ப்ரோ எப்படி டவுன்லோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி, ஸோ லிங்கை கிளிக் பண்ண வேண்டி பார்த்தீங்கன்னா எல்லா லேயரு கைன்மாஸ்டர் ப்ரோ வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரே மாதிரி மெத்தட் தான். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ண வேண்டி பார்த்தீங்கன்னா தமிழ் டெக் வெப்சைட்டில் போகும். அந்த வெப்சைட்டை கீழே ஸ்க்ரோல் பண்ணால் கீழே தமிழில் பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டர் பற்றி ரிவ்யூ ஃபீச்சர்ஸ்லாம் எல்லாமே போட்டிருப்போம். ஸோ அந்த ஃபீச்சர்ஸ்லாம் முடிகிற தமிழ் டெக்ஸ்ட் முடிகிற இடம், அதாவது பார்த்திங்கன்னா தமிழில் நம்ம ரிவ்யூ போட்டிருப்போம். அந்த தமிழ் டெக்ஸ்ட் முடிகிற இடத்துல பார்த்தீங்கன்னா அது கீழே டவுன்லோட் லிங்க் வரும். 35 செகண்ட் வெயிட் பண்ண சொல்லும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு டேரெக்டாக அந்த இடத்துல டவுன்லோட் லிங்க் வந்துடும். ஸோ லாஸ்ட்டில் தமிழில் என்னென்னு முடியும் பார்த்தீங்கன்னா ப்ராசஸை பொறுத்து மாறக்கூடும் முடியும். ஸோ அது கீழே தான் டவுன்லோட் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் ஃபுல் சைஸ் ஸ்டேட்டஸ் ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மீடியாவில் போய் பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் பிளாக் கலர் 30 செகண்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேயர் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான இமேஜ் ஆட் பண்ணிடுங்க. ஸோ அதேமாதிரி ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் போய் இமேஜை ஃபுல் சைஸ் வச்சு இமேஜை 30 செகண்ட் ஆட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஃபோல்டரில் லேயர் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது லேயரில் போய் அந்த லேயரை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் போய் ஃபுல் சைஸ் வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே லேயர் கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணலாம். பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நிறையா ஆப்ஷன் வரும். அதில் நீங்கள் ஸ்க்ரீன் ஃபுல் பண்ணால் ஃபுல்லாக பிளாக் லாங்குவேஜ் தான் ஆயிரும். இதிலே நிறைய ஆப்ஷன் இருக்கும். சாஃப்ட் லைட்டு, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹார்ட் லைட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ ஹார்ட் லைட் ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட்டிவிட்டியாக வச்சுக்கலாம். ஸோ எனக்கு ஃபுல்லாகவே ஒயிட்டாக வேணும் அதுக்குன்னா நீங்கள் பிளெண்டிங் ஆப்ஸில் போய் ஸோ எனக்கு ஸ்க்ரீன் வச்சா போதும், ஃபுல்லாக மாறிடும். ஸோ நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஹார்ட் லைட்டே ஓகே, நல்லாயிருக்கு எனக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட ஒரு PNG இமேஜ் ஆட் பண்ணலாம். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கேன். ஸோ இதே 30 செகண்ட் ஆட் பண்ணிடுங்க. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி நம்ம அனிமேஷன் கொடுத்துக்கலாம். ஃப்ளோட்டிங் கொடுத்துருங்க. அந்த இதை கிளிக் பண்ணி அதுதான் மியூசிக் ஏற்ற மாதிரி அப்படியே மூவ் ஆகும். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே PNG டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி கீழே பிளெண்டிங் ஆப்ஷனில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ ப்ளே பண்ணுங்கள். இப்போ ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இதேமாதிரி நீங்கள் என்ன க்ரியேட்டிவிட்டியாகவும் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே ஏற கிளிக் பண்ணி நீங்கள் ரீசெண்டாக எடிட் பண்ணதை கிளிக் பண்ணி ஷேர் கொடுங்க. ஸோ நீங்கள் எப்பயுமே 1080p வச்சு சேவ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் குவாலிட்டி வரும். ஸோ அந்த ஃபைல் என்கிட்ட ஏற்கனவே இருக்கனால நான் 720p வச்சுக்கிறேன். என்கிட்ட ஸ்பேஸ் பத்தலை. ஸோ அதேமாதிரி ஃப்ரேம் ரேட்டு 30 fps வச்சுருங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்போர்ட் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு லிரிக்ஸோடு எடிட் பண்ணணும் அப்படிங்கிறீங்க, அது இங்கிலீஷ் ஃபாண்ட்டோட. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா எனக்கு டைம் கிடைக்கல. நான் அதை உட்காந்து வீடியோ மேக் பண்ணணும்னா எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் இன்றைக்கி ஃப்ரீ டைம் கிடைக்கல. உங்களுக்கு சண்டேக்குள்ளே நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நேற்று எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கேட்டிருந்தீங்க வீடியோவில். ஸோ உங்களுக்கு கோச்சிக்காமல் நான் சண்டேக்குள்ளே அந்த மாதிரி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு நான் போடுற லேயர்லாம் டவுன்லோட் ஆகலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். அதை கால் பண்ணுங்கள். கால் பண்ணி உங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், டவுன்லோட் ஆகணும்னா சொல்லுங்கள். நான் உங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணுறேன். ஈஸியாக தான் இருக்கும். டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம ஒண்டர்ஃபுல் டெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸில் ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க, நான் எல்லாத்துக்கும் கிளியர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இது எப்படி ஷேர் பண்ணுறதுன்னா மேலே ஷேர் பட்டன் இருக்குது, கிளிக் பண்ணி நீங்கள் சோஷியல் மீடியா அப்லோட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் புது வீடியோவில் சந்திக்கிறேன். அதோட பாய்.